டிராமா வந்து இண்டஸ்ட்ரியில பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு ஒரு 40-50 படங்கள் தொடர்ச்சியா வந்துட்டே இருக்கு. வித்தியாசமான கோட் டிராமா இருக்குன்னு சொன்னீங்க. எந்த மாதிரியான கான்செப்ட்ல இருக்கு? இல்ல, வித்தியாசம் வந்து ஸ்கிரீன் பிளேல தான் இருக்கும். அதுல இருக்க ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்ல தான் இருக்கும். ஒரு அண்டர்டாக் ஸ்டோரி சுந்தரமூர்த்தின்னு சாமி சார் பண்ணியிருக்காரு. அது கேரக்டரை அவர் எப்படி ஒரு அவரோட அவர் வாதாடுறதே இல்லாம இருக்கும் போது அவருக்கு எது புஷ் பண்ணி வாதாட வைக்குது, அவர் எப்படி நீதி அடைகிறாருங்கிற அந்த ஸ்கிரீன் பிளே ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் தான் சட்டம் நீதி. சொல்லுங்க சார். ஓடிடியும் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு பயனுள்ளதா இருக்கு? இப்போ உள்ள ஆடியன்ஸ் பொறுத்த வரைக்கும் தியேட்டருக்கு மூவி பார்க்க யாருமே வர மாட்டுக்காங்க. எல்லா ஆடியன்ஸுமே வந்து ஓடிடியோட ஃபீவர்ல இருக்காங்க. ஸோ உங்களுடைய பார்வையில ஓடிடியோட க்ரோத் எப்படி சார் இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ வந்து தியேட்டருக்கு ஏன் வர்றதில்லைன்னா, அவங்க 2.5 hours உட்காந்து அவங்க செலவழிக்கிற பணமாகட்டும் அதெல்லாம் வந்து பயப்படுற மாதிரி ஆயிடுச்சு. அதனால பெஸ்ட் வீட்லயே பார்த்துடலாம், போன்லயே பார்த்துடலாம் அப்படின்ற மாதிரி இங்க எல்லாரும் திரும்பிட்டாங்க. இந்த நேரத்துல வந்து நல்ல நல்ல கதைகள் வந்து தேட்டருக்கு கிடைக்காதனால, அது ரிலீசிங் ப்ராப்ளம் நிறைய இருக்கிறதுனால ஓடிடி நோக்கி வர்றாங்க. அதுலயும் இவங்க வந்து அழகா செலக்ட் பண்ணி வாங்கி சில ஓடிடி நிறுவனங்கள் வந்து அழகா ரிலீஸ் பண்றாங்க. அந்த நேரத்துல இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு, மக்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா தான் இருக்கு. அடுத்த கேள்வி. இந்திய திருநாட்டுல வந்து சட்டம் நீதியும் நிலைநாட்டப்பட்டிருக்கா? எப்ப நிலைநாட்டப்பட்டிருக்கு? எந்த வருஷம் நிலைநாட்டப்பட்டிருக்கு? அப்பப்போ என்னென்ன வருது, என்னென்ன பிரச்சனைகள் வந்துட்டே இருக்கு. ஒவ்வொன்றுக்கும் அப்பப்போ அத சர்வைவல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதனால இதுவும் கடந்து போகும் தான் சார். அம்பேத்கரை வந்து நம்மளுடைய சமூகத்தை வந்து கரெக்டா ஹேண்டில் பண்றாங்களா? இன்னமும் வந்து ஜாதி ரீதியில ஒரு இதாக பாக்குறாங்க ஒரு சில நபர்கள். உங்களுடைய பார்வையில இந்த மூவிக்கு சட்டம் சொல்றதுனால இந்த கேள்வி நான் கேட்கிறேன். சொல்ல எப்படி பார்க்கலாம் சார்? எப்படி பார்த்துட்டு இருக்காங்க, எப்படி பாக்குறோம் நம்ம? நான் அப்ப சொன்ன பதில் தான். அந்தந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி அது நடந்துகிட்டே தான் இருக்கு. இப்போ என்ன நடக்குதோ அதுக்கெல்லாம் ஆளுங்க புது ஆளுங்க வராங்க. அது நீங்க சொல்ற கேள்விக்கு எல்லாம், நீங்க கேட்கற கேள்விக்கு எல்லாம் பதில் சொல்லிட்டு தான் இருக்காங்க. எல்லாம் தானா அது நடந்துட்டு தாங்க இருக்கு. இது நடக்காமலாம் இல்ல, நடந்துகிட்டே இருக்கு. நல்லது நடக்குது, கெட்டது நடக்குது. அதை நம்ம பகிர்ந்துக்கிறோம். தம்பி என்ன சொல்லுங்க. படமும் ஷார்ட்டா இருக்கு, ரிலீசிங் ரொம்ப ஷார்ட்டா இருக்கு. ஏன், என்ன காரணம்? பட்ஜெட் ரொம்ப கம்மியா கொடுத்துருக்கா G5? அப்படிலாம் இல்ல, ரொம்ப அழகா பண்ணிருக்காங்க. இதை எடுத்துக்கிட்டது நம்ம அந்த இங்கிலீஷ் படம் மாதிரி ஷூட்டிங் போறதுக்கு முன்னாடி இவங்க பண்ண ஒர்க் இருக்கு, அது யாராலையுமே செய்ய முடியாது. இவங்க பண்ண ஒர்க்கை வந்து அவ்வளோ அழகா ஒர்க் பண்ணி பிளான் பண்ணி, இந்த இடத்துல 8 மணிக்கு இந்த இடத்துல இது எடுக்கிறோம், 11 மணிக்கு அந்த இடத்துல இன்னொரு கேமரா, இந்த பையன் இருக்க மாட்டான், வேற பையன் இருப்பாங்க. ஆக வந்து நாங்க தான் ஓடணும். இது வந்து ஒரு 40 நாள் எடுக்க வேண்டிய மேட்டரை இவங்க ரொம்ப கம்மியா 22 நாள்லயே 25 நாள்ல பண்ணாங்க. அதனால அதெல்லாம் ஒன்றும் பட்ஜெட்லாம் கம்மி, அழகா செலவு பண்ணுங்க. கோர்ட்டுக்கெல்லாம் யாரும் சினிமாவே அவ்வளவு செலவு பண்ணிருக்க முடியாது. இந்த பொண்ணு போட்ட செட்டை வந்து சினிமாலே யாரும் போட மாட்டாங்க, அவ்வளவு செலவு பண்ணிருக்காங்க. தீக்குளிக்கிறது நிறைய நடந்துட்டு தான் இருக்கு. ஏன்னா ரீசெண்டா கூட நிறைய பார்த்து அதுல இருந்து இன்ஸ்பயர் ஆகி தான் எடுத்தது. இதுல வந்து கடனோ எதுக்கோ தீக்குளிக்கிறது இல்ல. அவருக்கு நீதி கிடைக்கும்னு நினைக்கிற ஒரு ஆள் வந்து கவனம் ஈர்க்கிறதுக்காண்டி கோர்ட்டோட வளாகத்துல வந்து தன்னைத்தானே எரிச்சுக்கிறாரு. அவருக்கு எப்படி நீதி சுந்தரமூர்த்திங்கிற கதாபாத்திரம் வாங்கி தருதுங்கிறது தான் சட்டமு நீதி. இல்ல, நீதி சரி, சட்டம் சரியாதான் இருக்கு. அது சப்ஜெக்டிவ் தான். அதை எப்படி நம்ம அப்ரோச் பண்ணி அதெல்லாம் ஜட்ஜிட்டு வந்து நம்ம இது வாங்குறோங்கிறது தான் இருக்கு. நம்ம வக்கீல்கிட்ட தான் இருக்கு சட்டத்தை எப்படி பிடிச்சு நீதி அடையிறோங்கிறது அந்த பார்த்து. ஸோ சட்டம் நல்ல கரெக்டா தான் இருக்கு. அதை எப்படி அப்ரோச் பண்ணி நீதியை பெற்று தரதுங்கிறது தான் சேலஞ்சா இருக்கும்.
அப்படி இல்லை, இது பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஓடிடி ரீச்சும் அதிகம் தான். சார் இந்த ஓடிடி பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபீட்பேக் ஒன்று இருக்கு சார். சவுத் சைட்ல வந்து ஓடிடியோட growth வந்து இன்க்ரீஸ் இல்லைன்னு ஒரு சில விஷயங்கள் பேசப்படுது. ஸோ உங்களுடைய பதில் என்ன? கிராமப்புறங்களை வந்து போன்ல மூவி பார்க்கணுமான்னு ஒரு சில கான்செப்ட் இருக்கு. இன்னமும் ஓடிடி என்பது கிராமப்புறங்கள கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. உங்களை பத்தி இல்ல அப்படி இருக்கான்னு தெரியல சார். ஏன் நினைக்கிறேன்னா, இப்ப நீங்க ஜீலி ஐலில இருந்து நிறைய விஷயம் வந்தது எல்லாமே ரீஜனல் கிரவுண்டட் மூவி சீரிஸ் தான் நிறைய வந்திருக்கு. அது என்ன வரவேற்பு கிடைச்சிருக்குன்னா எல்லாரும் பாக்குறாங்க தானே அர்த்தம். என்ன ரீஜனல் ஜான்ராவும் வருது. ஸோ ஓடிடியோட ரீச் அங்கேயே இருக்குன்னு நான் நினைக்கிறேன். விலங்கு உதாரணம் சொல்ல, கீழே துவக்கோர் கீழே போயிடுச்சு. அது மட்டும் இல்லாம இதுல நடிகர் சரவணன் நடிச்சிருக்காரு. அதனால பிஎன்சி லோக்கலா போகுது. நான் வந்து சொல்லிடுறேன், எனக்கு வந்து பிஎன்சி லோக்கலும் போகும், பிரான்ஸ்ல லண்டன் வந்து போன் வரும். ஏன்னா எனக்கு வந்து தமிழ் பேசுற உலகத்துல இருக்க அத்தனை மொழியில இருக்கிற தமிழர்களும் என்னை பார்ப்பாங்க. சிலோன்காரங்க, குறிப்பா சிலோனிஸ்ட் எல்லாம் வந்து ஃபாரின்ல பிரான்ஸ்லயும் யூரோப் கண்ட்ரீஸ்லயும் நிறைய பேர் இருக்காங்க. அது வந்து இது அங்க அதிகமா இது போகும், எனக்கு கான்பிடன்ட் இருக்கு. நீங்க சொல்ற சவுத் இறங்கும். ஆமா சார். அந்த அவங்களோட சரவணனுக்கு அப்புறம் வந்து கேரக்டர்ஸா வந்து எதுவுமே ஆழமா ஒரு இம்பாக்டா வந்து கிரியேட் ஆகலன்னு நினைக்கிறேன். ஆமா தம்பி. சோ அது ஆதங்கம் இருக்கா சார்? எனக்கு ஆதங்கம்லாம் கிடையாது. எனக்கு என்ன வருமோ அதுதான் வரும். வந்து இது வந்திருக்கு. இன்னைக்கு வந்து எனக்கு வந்து கடவுள் வாய்ப்பு கொடுத்துருக்காரு. இந்த வாய்ப்பு மூலமா இந்த கேள்வி மறுக்கப்படும், மாறும். பருத்தியின் மாதிரி இந்த படம் உங்களுக்கு செம பேர் இருந்துச்சு சார். இந்த சட்டமொழி வந்து அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ப்ராஜெக்டா இது இருக்கும். ஏன்னா இதுல நான் வந்து ரொம்ப மெனக்கெட்டு இருக்கேன். நான் வந்து உழைச்சிருக்கேன், அது எனக்கு தெரியும். இவங்க உழைச்சிருக்காங்க, இந்த பையன் உழைச்சிருக்காரு, இந்த அம்மா நடிச்சிருக்காங்க, அவ்வளோ. அது மாதிரி எல்லாருமே கஷ்டப்பட்டிருக்கோம். இது வந்து எல்லாரையும் திருப்பி பார்க்கப்படுகிற ஒரு ப்ராஜெக்டா வரும். அது டெஃபினட்டா எனக்கு நம்பிக்கை இருக்கு. அதனாலதான் நான் இந்த ப்ராஜெக்ட்ல இறங்கினேன். அது நான் நினைச்சது நடந்துருச்சு. அதை நான் பார்த்துட்டேன், படமும் பார்த்துட்டேன். அதனால எனக்கு தெரியும் இது கண்டிப்பா டெஃபினட்டா எப்படி நான் விஜய் டிவில வந்து மகாநதி பண்ணி பெரிய அளவு ரீச்சோ, அது மாதிரி நான் ஜீல இது பண்றேன். இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் பண்றேன். இது மிகப்பெரிய ரீச் ஆகும். இது டச் பண்ண எனக்கு தெரியும். கடைசி கேள்வியானா? அண்ணா வாய்ப்பு எதுவும் ஆடிஷன்ஸ் போயிட்டு தான் இருக்கேன் படத்துக்கு. எதுவும் சிலது லாஸ்ட் ஸ்டேஜ் வரைக்கும் போகும். சில காரணங்களால மேபி இட் டசன்ட் ஃபுல்லா மெட்டீரியலைஸ் ஆகலை இன்னும். அந்த மாதிரி எனக்கும் ஏதாவது அமைஞ்சா நல்லா இருக்கும், நானும் பண்ணுவேன். ஓடிடி தான் பண்ணணும் அப்படின்னு லிமிட் பண்ணிக்கல எதுவும். வர வாய்ப்புகள்ல எது நல்லா இருக்கோ நானும் பண்றேன். அது உண்மையா நடக்குதா இல்லையான்னு எனக்கு தெரியாது. அண்ட் எனக்கு எந்த அன்பிளசன்ட் எக்ஸ்பீரியன்ஸஸும் நடந்தது இல்லை. அட் தி எண்ட் ஆஃப் த டே நம்மளை எப்படி கண்டக்ட் பண்ணிக்கிறோம், நம்ம எவ்வளோ தைரியமா இருக்கோம், நம்ம எங்கெங்கெல்லாம் போறோம், யாரோடெல்லாம் பேசுறோம், என்னெல்லாம் பண்றோங்கிற பொறுத்து தான் எல்லாமே இருக்கு. ஸோ நம்ம கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டா இருந்தா போதும். ஓகே, தேங்க்யூ சோ மச். தேவையில்ல, முகம் தெரிந்தவர் மனம் நிறைத்தவர்னு சொல்லலாம். அதாவது இவர் வந்து ஒரு பிரமாதமான நடிகர், அது வந்து ஒரு சைடு இருந்தாலுமே நம்ம குடும்பத்துல இருக்க ஒரு நபரா தான் பாக்குறோம். யதார்த்தமாவும் சரி, இவருடைய கதாபாத்திரங்களும் அந்த மாதிரி தான் இருந்திருக்கு. இந்த வருடம் இவர் திரைப்பயணம் வந்து 35 ஆண்டுகளை கடந்து வெற்றிகரமா போயிட்டு இருக்கு. சோ சட்டமும் நீதியும்ல வந்து 15 வருடங்கள் கழித்து கதாநாயகனா திருப்பி அறிமுகமாகிறாரு. எஸ் சார், ரொம்ப ஹாப்பியா இருக்கு உங்களை வெல்கம் பண்றதுல. உண்மையாவே எல்லாரோட குடும்பத்திலயும் நீங்க ஒரு ஆளா தான் நாங்க பாக்குறோம். சோ நீங்க இந்த படத்தை பத்தி இன்னும் ஒரு சில வார்த்தைகள் பேசினா நல்லா இருக்கும். எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் உங்களால சந்திக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன்.
எடுத்தோன்னு தேங்க் பண்ணுறதுன்னு ஒரு விஷயம் இருக்கு. அது எடுத்தோன்னு தேங்க் பண்ணணும்னா நான் வந்து சூர்யா பிரதாப்புக்கும் தம்பி டைரக்டர் பாலாஜிக்கும் தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 6 மாதமோ 8 மாதமோ முன்னாடியே வந்து என்கிட்ட வந்து கதை சொன்னாங்க. கதை சொன்னோன்னே நான் சொன்னேன், இதில் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, இது நான் ஒரு பேசிகிட்டு இருக்கேன் சார், நான் வரேன் சார்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு 6 months 7 months கழிச்சு தான் வந்தாங்க 2 பேரும். வந்து மறுபடியும் ஒரு தடவை லைன் சொல்கிறேன் சார், மறந்துருப்பீங்க அப்படின்னு சொன்னாங்க. இல்லை மறக்கல தம்பிங்களா சொல்லுங்க அப்படின்னு. இல்லை அப்போ மழையாக இருந்தது, வாங்க ஒரு காரில் ஒரு ரவுண்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு காரை எடுத்துகிட்டு அவங்கள 2 பேரையும் உட்கார வச்சு பின்னாடி உட்கார வச்சு அவர் கதை மறுபடியும் கதை சொன்னாங்க. நான் சொல்ல ரிசீவ் பண்ணி திருப்பி நான் எனக்கு ஞாபகம் வந்தெல்லாம் சொல்லிகிட்டே இருந்தேன். சொல்லி முடிச்சோன்னு சொன்னேன், உடனே நான் இதை நடிக்கிறேன்ப்பா, என்ன எதில் பண்ண போகிறோம் அப்படின்னா அப்போ தான் சொன்னாங்க ஜீன்னு. ஓ வெரி குட், ஓகே பண்ணுறப்பா பண்ணலாம்ப்பா அப்படின்னு சொல்லி ஓகே பண்ணியாச்சு. அதுக்காக முதல்ல எடுத்தோன்னே அவங்க 2 பேருக்கு என்னோட நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். 2வது தேங்க்ஸ் சொல்கிறது, இதை ஒத்துக்கிட்ட ஜீக்கு தான் நன்றி சொல்லணும். ஜீக்கும் நம்ம கௌசிக் சாருக்கும். ஏன்னா இது வந்து ஒரு போல்டா பண்ண ஒரு கொஞ்சம் இது வந்து ரிஸ்க் ஃபேக்டர் நிறைஞ்ச ஒரு கதை. அது படமா பார்க்கறதுக்கு முன்னாடி எழுதி அதை வந்து கதையா சொல்லும் போது ரொம்ப ரிஸ்கா தெரியும். ஆனா எனக்கு தெரியும் அது படம் வந்த பிறகு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. அதுக்கு முன்னாடி இப்படி தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து ஒத்துக்கிட்டு படமா பண்ண இந்த ஜீக்கும் நம்ம கௌசிக் சாருக்கும் 2வது என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி சார், கௌசிக் சார், ஜி எல்லாருக்கும் நன்றி. அதுக்கப்புறம் டைரக்டர் டிபார்ட்மெண்ட் பாலாஜி பற்றி சொல்லி ஆகணும். என்னன்னா இது வந்து ஒரு பட்ஜெட்டுக்குள்ளே எடுக்கணும். உள்ளே வந்து பார்த்தோன்னா நான் ஃபர்ஸ்ட் நாள் ஷூட்டிங் போனோன்னே செட்டுன்னா பார்த்தா அப்படி ஒரு செட்டு, இது நிஜ கோட் மாதிரியே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க, ஒரு செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த கோட் செட் பண்ண அந்த அம்மா ஆர்ட் டைரக்டர், இந்த பொண்ணு சின்ன பொண்ணு, இது பார்த்தோன்னே இவங்க ஆர்ட் டைரக்டர் இப்படி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி அது ஒரு ஆச்சரியமா இருந்தது. அவங்களுக்கு வந்து ஆர்ட் டைரக்டருக்கு வாழ்த்துக்கள். இன்னும் நிறைய நல்ல இது மாதிரி ஒரு பெரிய செட்டப் பண்ணோம், நல்ல அழகான செட்டப்பில் பண்ணோம். அதுக்கப்புறம் காஸ்டியூம் டிசைனர் அவங்களுக்கு. மற்றபடி பாலாஜி, இந்த கோகுல் சொல்லியே ஆகணும். என்னன்னா ஒரு கம்மி நாட்களில் எடுக்கப்பட்ட ஒரு சும்மா ஒரு 20 10 15 18 நாள்ல எடுத்தாங்க என்னுடைய போர்ஷனை. இது நான் வந்து டப் பண்றப்பதான் தெரிஞ்சது. நான் எடுக்கும் போது நான் நடிச்சுட்டு வந்துட்டேன், பட்டுன்னு எடுத்தாங்க, போய் நடிச்சுட்டு வந்துட்டேன். எனக்கு வந்து நான் BA தமிழ் லிட்ரேச்சரு, இந்த சட்டம், இந்த கோர்ட்டு அதுக்குள்ள போனோன்னா தமிழ் பேசணும். நிறைய அழுத்தமான வார்த்தைகள், தமிழ் வார்த்தைகள், பழைய தமிழ் வார்த்தைகள், நிறைய புது தமிழ் வார்த்தைகளை வச்சு எழுதியிருக்காங்க வசனங்கள். அந்த வசனத்தை பேசி நடிக்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்படி எனக்கு ஒரு கேரக்டர் கிடைச்சதுக்காக நான் மறுபடியும் சூர்யா பிரதாப் அவருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். அதை வந்து அவ்வளோ குறுகிய காலகட்டத்தில் இவ்வளோ அழகா என்னையும் அழகா காமிச்சிருக்காரு அவரு. கோகுல் என்னையெல்லாம் அழகா காமிச்சிருக்காரு. படம் பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது, இவ்வளோ அழகா லைட் பண்ணியிருக்கானே, இவ்வளோ அழகா லைட் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணி ரொம்ப சூப்பர் தம்பி, சூப்பர், மறக்கவே முடியாது. ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா வந்திருக்கு. அதே மாதிரி சும்மா சாம்பிளுக்கு ஒரு மியூசிக் போட்டு காமிச்சிருந்தாங்க, எக்ஸலண்ட். அப்பா இதே வாங்கிடுங்கப்பா, இது மாதிரி வாங்கிடுப்பா, நான் வாங்கிட்டு தான் சார் இருக்குன்னு சொன்னாங்க. அது மாதிரி என் கூட நடிச்ச அந்த நர்மதா, இன்னும் என்ன அமிர்தா, அது வந்து அவங்க அப்பா வந்து ஒரு பெரிய ஆர்டிஸ்ட், உங்களுக்குலாம் தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு 90s பானு பிரகாஷ், அவர் வந்து எனக்கு தெரிஞ்ச நண்பர். அவர் வந்து நம்ம தலைவாசல் படத்தில் நடிச்சுக்காருன்னு நினைக்கிறேன். அவங்க அப்பா பேர் சொன்னோன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால அந்த பொண்ணு வந்து இன்னும் பெரிய உயரத்தை அடையணும், அழகான முகம், இப்படி ஒரு வக்கீல், அழகான வக்கீல் நான் தமிழ்நாட்டில் எங்கேயுமே பார்த்தது இல்லைடா அப்படின்னு சொன்னேன். கோர்ட்டுக்குள்ளே போனால் வக்கீலுக்கெல்லாம் கரடு முரடா இருப்பாங்க, பெண் வக்கீல்னா கொஞ்சம் கருப்பாக இருப்பாங்க. ஆனால் இங்கே இந்த பொண்ணு பார்த்தா ஃப்ரெஷ்ஷாக அப்படியே சூரியகாந்தி பூ மாதிரி வந்து நிற்குது. யாருடைய அப்பா அப்படின்னு பார்த்தா பானு பிரகாஷ். சரி, ஓகே, வாழ்த்துக்கள். அவங்க அப்பா கிட்ட நான் அப்புறம் பேசினேன், தைரியமா இருங்க, பொண்ணு ஷூட்டிங் போய் பயப்படாதீங்களா சொல்லிட்டு இருந்தேன். அது மாதிரி நல்லா நடிச்சிருக்காங்க, அழகாக நடிச்சிருக்காங்க. இதை பற்றி நிறைய சொல்லிட்டே போகலாம். மறுபடியும் ஜி5க்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். எல்லாரும் கண்டிப்பாக அவசியம் ஜியில் ஜூலை 18ஆம் தேதியிலிருந்து சட்டமும் நீதியும் ரிலீஸ் ஆகுது, எல்லாரும் பாருங்க. இது மிகப்பெரிய வெற்றி சீரியஸாக வரும். ஏன்னா நான் படம் பார்த்துட்டேன், நானும் அட் ப்ரெசென்ட்ல என்ன போயிட்டு இருக்கா எல்லாத்தையும் பார்த்துவேன், அதனால பார்த்துட்டு இருக்கேன். அதனால எனக்கு
தெரியும் இது வந்து மிகப்பெரிய கோல் அடிக்கும், பெரிய ரீச் ஆகும் அப்படிங்கிறது எனக்கு தெரியுது. அதுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடியே உங்களுக்கு நான் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். நன்றி 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 நன்றி. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். சட்டம் நீதி இது நடந்ததுக்கு முக்கியமான ரீசன் மிஸ்டர் சூரிய பிரதாப். அவரால் தான் எனக்கு இந்த சட்டம் நீதிங்கிற சான்ஸே கிடைச்சது. ஐ தேங்க் கௌஷிக் சார். ஸோ இதை இனிஷியேட் பண்ணி கம்ப்ளீட்டாக சப்போர்ட் பண்ணி ரொம்ப கைடும் பண்ணாரு. அண்ட் தென் ப்ரொடியூசர் பிரபா, அவரோட சப்போர்ட்டும் பயங்கரம் இருந்ததுனால தான். தேங்க்யூ சரவணன் சார், என்னோட ஃபர்ஸ்ட் ஹீரோ நமிர்தா. தேங்க்யூ ஸோ மச். அவங்க ரொம்ப ஷார்ட் டைம்ல எடுத்த ப்ராஜெக்ட் இது. ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாங்க. ரொம்ப படுத்திட்டா இருந்தாலும். ஸோ ஐ தேங்க் மை டெக்னீஷியன் கோகுல், டிஓபி, ஆர்ட் டைரக்டர் பாவனா, மரியா மேம் காஸ்டியூம்க்கு, மியூசிக் டைரக்டர் விபின், ரொம்ப வருஷம் பழக்கம், எடிட்டர் ராம். ஐ தேங்க் எவ்ரி ஒன். சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் நல்லது, நன்றி. தேங்க்யூ ரமேஷ். அண்ட் இதுக்கு பின்னாடி சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே நன்றி. நீங்க பார்த்துட்டு சொல்லுங்க எப்படி இருக்கு. அதாவது ரொம்ப ஸ்வீட்டா பேசுனீங்க. எல்லாருக்கும் அவங்களுக்கான அங்கீகாரத்தை கொடுத்து அவங்களுக்கான இடங்களையும் கொடுத்து கரெக்டான பிளேஸ்ல உட்கார வச்சிருக்கீங்க எல்லாரையும் தான் சொல்லணும். அடுத்ததா டிஓபி கோகுலகிருஷ்ணன் சார். அதாவது உங்களுடைய விஷன்ல பாக்குறப்ப அவ்வளவு அழகா இருக்காங்க எல்லாருமே, எக்ஸ்ட்ரா அப்படிதான் சொல்லணும். சோ நீங்க ஒரு சில வார்த்தைகள் சட்டமும் நீதியும் பத்தி. எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஒரு ப்ராஜெக்ட் வந்து கிடைச்சது வந்து ஒரு பெரிய ஒரு லக்கியான ஒரு விஷயமா இருந்தது இந்த இயருக்கு எனக்கு. ஸோ அதுக்கு வந்து ரைட்டரான சூரிய பிரதாப், டைரக்டர் அண்ட் கௌஷிக் சார் அண்ட் ப்ரொடியூசர் பிரபா, எல்லாருமே இப்போ நாங்கள் எல்லாருமே ஒரு டீமாக இதுக்கு ஒர்க் பண்ணது வந்து ரொம்பவே எப்படி நடந்ததுன்னு எங்களுக்கும் தெரியாது. இந்த 10 நாள் நாங்கள் எப்படி ஷூட் பண்ணோன்னு எங்களுக்கு சத்தியமா இப்போ நான் யோசிச்சேன்னா 10 நாள் பண்ண முடியுமான்றது இந்த கேள்வி எனக்கு இப்போ வரும். ஆனால் நாங்கள் எப்படி பண்ணோன்னு எங்களுக்கு தெரியல. அதுக்கு மெயினான சப்போர்ட்டிவ் வந்து ஆர்டிஸ்ட் தான். ஏன்னா மேஜர் 2 பேர் தான் எங்களோட மெயின் ஆர்டிஸ்ட். அவங்க 2 பேருக்குமே ஷார்ட், இவருக்கு பிரேக்லாம் கிடையாது. எல்லாருமே எல்லா நேரமும் உட்காந்துட்டு வெயிட் பண்ணி, சார் ஒரு நிமிஷம் இன்சர்ட் எடுத்துக்கிறேன் வாங்க, எதுக்குமே யாருமே வந்து முகம் சுளிக்காம எல்லாருமே வந்து ரொம்ப கோஆபரேட்டிவா இருந்தாங்க. எங்க டிபார்ட்மெண்ட் எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே சரி, ஆர்ட் டிபார்ட்மெண்ட் சரி, காஸ்டியூமு, என்னோட அசோசியேட்ஸ், டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட், எல்லாருக்குமே வந்து ஒரு பேஷனேட்டான ஒரு விஷயமா தான் இந்த ஒரு ப்ராஜெக்டா இருந்தது. ஸோ கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே இது பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்க எல்லாருமே பார்த்துட்டு சொல்லுங்க. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததா வந்து படம் உருவாகிற இடம் வெப் சீரிஸா இருந்தாலும் படமா இருந்தாலுமே வந்து எடிட்டர் டேபிள்ல தான் வந்து அது நிறைவடையும். ஸோ அப்படிப்பட்ட எடிட்டர் ராம் ஒரு சில வார்த்தைகள் நமக்காக. எதிர்பார்க்கல. First of all, thanks to everyone and my team, பாலாஜி அவருக்கும். அண்ட் ஒரு சின்ன ஸ்பெஷல் தேங்க்ஸ் இருக்கு என்னோட குரு லாரன்ஸ் கிஷோர். ஸோ அவரு, அப்புறம் என்னோட பிரதர் ஹரி அண்ட் ஜிஜேந்திரன், அவரும் ஒரு எடிட்டர் தான். ஸோ அவங்களால தான் நான் இங்கே நிற்கிறேன். அண்டு சரவணன் சார் நம்ம எல்லாருக்கும் தெரியும். நான் ரொம்ப சின்ன வயசுலேருந்து ரொம்ப நிறையா பார்த்துருக்கேன், நிறையா படம் பார்த்துருக்கேன். அவளை சேர்ந்து ஒர்க் பண்ணுறது ரொம்ப சந்தோஷம். அண்டு நான் எடிட் பண்ணும்போது சரவணன் சார் வேற மாதிரி பார்த்தேன், டிவியில் பார்க்கும்போது வேற மாதிரி இருந்தார். ஸோ அது நிறைய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. அண்ட் நிறையா புதுசாக இருந்தது. இந்த வெப்சீரிஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ டு எவ்ரி ஒன் அண்ட் ப்ளீஸ் வாட்ச் ZEE5 அண்ட் சட்டமன் நீதி. தேங்க்யூ. ஓகே, ஒரு சடன் என்ட்ரியா சூப்பரா ஸ்வீட்டா பேசிட்டாரு. அடுத்ததா இதுதான் அவருடைய முதல் ஒர்க்னு சொல்றாரு மியூசிக் டைரக்டர் விபின் அவர்கள். அவர்கிட்ட இருந்தும் சில வார்த்தைகள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் விபின் பாஸ்கர். ஃபர்ஸ்ட் தேங்க் மை பேரண்ட்ஸ் அண்ட் மை டீச்சர் குரு ஜேம்ஸ் வசந்தன் சார். நான் ஜேம்ஸ் வசந்தன் சாரோட அசிஸ்டன்ட். பாலாஜி, இந்த டைரக்டரோட இந்த ப்ராஜெக்டோட டைரக்டர் பாலாஜி வந்து என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஹீ இஸ் மை ஸ்கூல் மேட். திருச்சியில் எங்கள் வீட்டு பக்கத்து இது பையன். ஸோ நாங்கள் வந்து நிறையா கதை பேசியிருக்கோம், நிறையா சுற்றிருக்கோம். அப்போ ஒரு நாள் இந்த மாதிரி நைட் ஃபோன் பண்ணார் எனக்கு. இந்த
வெப் சீரிஸ் பண்ணுறோம்டா, ரெடி ஆகிக்கோ, அதெல்லாம் லைன்லாம் சொல்லிட்டு எனக்கு பண்ணுறோம் அப்படி ஐடியா சொன்னார். நாங்கள் 2 பேரும் we were very excited. சரி சூப்பர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அப்போலேருந்து ஒரு 2-3 months நிறையா ஐடியாஸ் டிஸ்கஸ் பண்ணி அப்போ சாங்ஸ்லாம் பண்ணலாம் அப்படின்லாம் பேசி நிறையா பிளான் பண்ணிட்டு இருக்கோம், பண்ணி வச்சுருக்கோம். எபிசோட்ஸ்லாம் வந்திருக்கு. அப்புறம் சரவணன் சார், பத்தியூரன்லேருந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் சரவணன் சாரை. சரவணன் சாருக்கு மியூசிக் பண்ணுறது வந்து இப்போ பெரிய ஒரு பிளெஸிங்காக பார்க்குறேன் நான். ஏன்னா அவர் ஷார்ட்டில் வரும்போது நம்ம இங்கே பயங்கரமாக பண்ணணும் அப்படின்ற இன்டென்ஷனோட பண்ணிட்டு இருக்கேன். நல்லா வந்திருக்கு, நீங்கள் எல்லாரும் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த சப்போர்ட். ஓகே, அடுத்ததான் வந்து கூப்பிடவே வேணாம்னு சொல்லி சைன்லாம் காமிச்சாங்க 2 பேர். அவங்கள இப்ப கூப்பிட போறேன். ஆர்ட் டைரக்டர் பாவனா, நீங்க ஒரு கொஞ்சம் வார்த்தைகள் சட்டமும் நீதியும் பத்தி பேசினா ரொம்ப நல்லா இருக்கும். Hi to everyone. First of all, thanks to Balaji for this opportunity. Actually, நானும் பாலாஜி அண்ட் கோகுல் வந்து அசிஸ்டன்ஸ் அசோசியேட்ஸாக இருக்கும்போது ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறமா இப்போ சேர்ந்து பண்ணியிருக்கோம். ஸோ தட் இஸ் that says a lot. And then thanks to Surya Pratap sir for the writing and in the project urvagnadukku. Then thanks to the producer and Maria ma'am for the costume because we worked together, and Namrata and Saranan sir. So thanks to everyone. So sweet. ஓகே, அடுத்து வரவங்க நிறைய பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். காஸ்டியூம் டிசைனர் பாவனா, சாரி காஸ்டியூம் டிசைனர் மரியா. சாரி சார். குட் ஈவினிங், வணக்கம். இந்த டைம் நிறைய பேருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். டு த டைரக்டர் பாலாஜி அண்ட் கேமராமேன் கோகுல் அண்ட் ஆர்ட் டைரக்டர் பாவனா, பிகாஸ் ஐ நோ பாவனா ஃபார் அ pretty long time. And coming to costumes, it was lovely to work with Sarwan sir and Amrita and Arul Jodi sir and other artists. உண்மையிலே கேமராமேன் சொன்ன மாதிரி எங்களுக்கு அந்த ஷூட் டேஸ் எப்படி போச்சுன்னு தெரியல. We worked like a family. It was fun. So, and thank you to the editor and the music director. And first, I would like to thank to Mr. Prabha, producer, and Mr. Kaushik of the Z. So, thank you for this wonderful opportunity. Kandipa Sattam Nidhim Paranga, July 18th for the premieres and for the show. Thank you so much. Thank you. நெக்ஸ்ட் வந்து போஸ்டர்ஸ்லாம் பார்த்தாலே ஒரு ஃபயரோட அதே சமயத்துல எமோஷனலாகவும் ரொம்ப ஸ்டன்னிங்காக இருக்கு நர்மிதா. எஸ், அதாவது அவங்களோட லுக்லேயுமே சரி, அதுவும் இல்லாமல் அந்த படத்தில் இருக்க அந்த கேரக்டருமே சரி, ரொம்ப தைரியமான ஒரு பெண்ணாக தான் பார்க்க முடியுது. உணர்ச்சிகளையும் சரி ரொம்ப அழகாக வெளிப்படுத்தியிருக்காங்க. ஸோ அவங்களும் இந்த மேடையில் நிறைய வார்த்தைகள் பேசணும். அதே மாதிரி இந்த ஒரு படைப்பு வந்து அவங்கள இன்னும் அடுத்த கட்டத்துக்கு தமிழ் சினிமாவில் கூட்டிகிட்டு போகுன்றது எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. வெல்கம் யூ. ஹாய், நான் சட்டமும் நீதியும்ல அருணாங்கிற ஒரு கதாபாத்திரம் ப்ளே பண்ணியிருக்கேன். அவங்க சொன்ன மாதிரி ஷீஸ் அ வெரி ஸ்ட்ராங் கேர்ள். ஒரு இப்போதான் காலேஜ் முடிச்சு ஒரு ஃப்ரெஷ் 23-year-old லா கிராஜுவேட்டாக என்ன ஸ்ட்ரகிள்ஸ் கோ த்ரூ பண்ணுவாங்க அண்ட் அவங்க என்னெல்லாம் கற்றுக்குறாங்கங்கிற பற்றி தான், அண்ட் ஹவு ஷீ லேர்ன்ஸ் an important part of her journey. அவங்களோட ஃபர்ஸ்ட் மென்டர் which is played by Saravanan sir, and yeah, so கண்டிப்பா அதை பாருங்க. And we have a lot of people to thank. First of all, thank you to Z5, thank you Kaushik sir, thank you to our producers Prabha sir and Divya ma'am, thank you Balaji sir, thank you so much. அந்த டைம்ல அவ்வளோ ஸ்பீடா at the same time not compromising as much as they can was important. Other Balaji sir really pulled it off along with our cinematographer Gokul sir and our second unit DOP. Thank you to Suri sir. அவர் இன்னைக்கு இங்கே இல்லை, ஆனால் அவர் தான் முதல்ல சொன்னார் இந்த மாதிரி. நான் அருணா எழுதுனப்போ சில ஃபேஸஸ் மைண்டுக்கு வந்தாங்க, அதில் நீங்களும் ஒருத்தங்கன்னு. தேங்க்யூ சூரி சார், இட் மென்ட் அ லாட் அண்ட் த கம்ஃபர்ட் யூ கேவ் ஆல் ஆஃப் அஸ் வாஸ் இம்பார்ட்டன்ட் எஸ்பெஷலி டியூரிங் தட் டைம். ஸோ தேங்க்யூ. தேங்க்யூ சரவணன் சார், தேங்க்யூ ஸோ மச். இட் வாஸ் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு சரவணன் சாரோட பெர்ஃபார்ம் பண்ணுறது. ஒரு நாள் லைக் நான் கொஞ்சம் பயந்து இருந்தேன் ஃபர்ஸ்ட் or second day of shoot, and he said like தைரியமா இரு, எப்போவுமே தைரியமா இரு, and it was very comforting to hear that அப்போ from him. அது அவர் சொல்லவே தேவையில்ல, but it was nice of him to think of me and talk like that. So ஜென்ரலாகவே 10 நாளும் சாரோட காம்பினேஷன் இருந்தது and it was easy.
to work with him. Effortless-ஆ போச்சு. So thank you, sir. Thank you to the direction team. எல்லாரும் அவ்வளோ கோஆப்ரேட்டிவா சப்போர்ட்டிவா இருந்தாங்க. ரமேஷ் சார், தேங்க் யூ. During dubbing he was so supportive. The direction team, Vikram and Bharati and everyone else that I'm forgetting to mention. Thank you, Maria ma'am. Thank you so much. The costume designer, the art director, Bhavna ma'am, and music is very nice. We got to hear it. So, Vibin sir, thank you. And to the editor, Ram sir, thank you so much. I'm very grateful to have been a part of Sattamum Medium. Ellarum kandipa July 18th Z5 la Sattamum Medium parunga. Thank you so much. See, this is the mic.